எங்க அவங்க? எங்க எங்க அவங்க? சுட்டு பொசிக்கிற எல்லாத்தையும் கேட்கிறல்ல. எங்கடி அவங்க? எங்க அவங்க? டேய் ருத்ரா சொல்றா. டேய் கிருஷ்ணா வெளிய வாடா. என்னடா பதுங்கிட்டீங்களா? எங்கடா போய் ஒளிஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்டா. ஏய் எங்க பதுங்கி இருக்கீங்க? வெளிய வாங்க. யாருங்க? யார கேக்குறீங்க? யாரன்னு கேக்குறியா? கொன்றுவேன் உன்னை. இரு வந்து வச்சுக்கிறேன் உங்களை. எங்க அவங்க? ஏய் 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 எங்க அவங்க? எங்க? ஏங்க என்னன்னு சொன்னதானங்க தெரியும். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் நான் சுட்டு தள்ளுவேன். பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. டேய் டேய் கிருஷ்ணா ஏய் எங்கடா இருக்க? வாடா வெளிய. ஏய் எங்கடி அவங்க? எங்க பதுங்கி இருக்காங்க? எங்க போறாங்க? அவங்க இங்க வரலங்க. வரலையா? என்னடி புருஷன்கிட்டே போய் சொல்றியா? எல்லாம் தெரிஞ்சுதாண்டி நான் வந்திருக்கேன். யார நான் எதிரி நினைக்கிறேனோ அவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கேனே. எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? டேய் நீ இதுல கூட்டுக்கலவாணி அப்படித்தானே? அண்ணா எதுக்கு நீ இப்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க? உறவெல்லாம் விட்டு போயிடக்கூடாதுன்னு எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்தாங்க. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ராஸ்கல் கொன்றுவேன் உன்னை. கூட பிறந்த தம்பி கட்டின பொண்டாட்டிலாம் பார்க்க மாட்டேன். ரெண்டு பேரும் சுட்டு பொசிக்கிடுவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? பயம் விட்டு போச்சா? தன்னனே அசிங்கப்படுத்துறியா? உன்னை நிறுத்துங்க. என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் வர வச்சேன். என்ன செய்ய போறீங்க? எனக்கு அவங்க உறவு வேணும். உங்கள மாதிரி எல்லாரையும் வெறுத்துட்டு என்னால இருக்க முடியாது. என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு உன்னை சுற்றுவேன். விடுங்க. கொல்லுங்க. என்ன கொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. என்ன கொல்லுங்க. சுட மாட்டேன்னு நினைக்காதே. ஒரே அழுத்து பொட்டுன்னு போயிடுவேன். கொல்லுங்க. அண்ணி எதெல்லாம் கொல்லணும்? அதுக்கு முன்னாடி என்ன கொல்லுங்க. என்னடா செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? போட்ட தள்ளுறானா இல்லையான்னு பாரு. ரெண்டு பேரும் கொல்றானா இல்லையான்னு பாரு. கொல்லுங்க. முதல்ல என்ன கொல்லுங்க. விடுங்க சொல்றேன்ல. தாராளமா கொல்லுங்க. கொன்னுட்டு அப்படி என்னங்க பண்ண போறீங்க? கொல்றதுக்கு முன்னாடி நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாங்க உறவு வேணும், ஜனம் வேணும். எங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருமே வேணாங்க. இப்படியே இருந்து என்னத்தங்க சாதிக்க போறீங்க? இந்த விநாயகர் செய்யறது எல்லாமே சாதனை தாண்டி. கிழிச்சிங்க. கிருஷ்ணனை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நஷ்டப்பட்டு நிக்கிறது நீங்க தாங்க. இத்தனை பேர் இத்தனை ஜனம் இருக்குதே. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடு கலகலப்பா இருந்திருக்கா? நிம்மதியே இல்லாம எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் என்னங்க பிரயோஜனம்? என்ன அந்த குடும்பம் மொத்தமும் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து இங்கிருந்து கிளம்பி போற வரைக்கும் சந்தோஷம் மழை மாதிரி கொட்டுச்சு. அவங்க கிட்ட எப்படி ஒரு பாசம், என்ன ஒரு அந்யோன்யம், அத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது புரியுமா உனக்கு? சந்தோஷம் தாங்க மனுஷன் வாழ்றதுக்கான அடையாளம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்க. பளிச்சுன்னு வீடே வெளிச்சமாயிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. மனசுல எந்த கல்மிஷமும் இல்லாம நெஞ்சு நிறைய பேசி வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தியா போனாங்க பாருங்க. அதுதாங்க மனசுக்கு நிறைவு. அது ஒண்ணு இல்ல நீ. இவர் எல்லாத்தையும் பணத்தாலையும் துப்பாக்கியாலையும் சாதிச்சலாம் நினைக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும். உறவோட அருமை அந்த உமாவுக்கு தெரியுங்க. ஏன்னா அவ அனாதையே இந்த பூமியில கால் எடுத்து வச்சவ. எனக்கும் அந்த அருமை தெரியுங்க. ஏன்னா நான் பெத்த பிள்ளைய பிரிஞ்சு நிக்கிறவ. உங்களுக்கு அது புரியாதுங்க. பயமுறுத்தி பணிய வைக்கிறது தான் வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எப்ப பாரு பழி வாங்கணும், கொல்லணும், அழிக்கணும்னு தெரியாம தான் கேக்குற. இப்படி பழி வாங்கணும்னு வெறி பிடிச்சாலும் என்னத்த சாதிச்சீங்க? உங்க மருமகன் ஜெயில இருக்கான். உங்க பொண்ணு உயிருக்கு போராடி கிழிஞ்ச நாரா கிடக்குறா. இது பாருங்க, எங்களுக்கு அந்த குடும்பம் வேணும், அவங்க உறவு வேணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். அண்ணா நந்தினி அந்த வீட்டுல கொடுக்க தயாரா இருக்கண்ணே. நந்தினி தான் அந்த வீட்டு மருமக. நாங்க ரெண்டு பேரும் முடிவு போட்டோம். நீ என்ன பண்ண போற? என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. என்னங்க பண்ணுவீங்க? அதிகபட்சம் எங்களை கொல்லுவீங்க. கொன்னுடுங்க. கொன்னுட்டு தனிமரமா நில்லுங்கன்னு சொல்றேன். எங்க எல்லாரையும் கொன்னு போட்டுட்டு நீங்களும் உங்க பொண்ணு மட்டும் தனியா இருக்க போறீங்க. ஏன்னு கேட்க நாதி இருக்காது. உங்க பொண்ணை உங்கள மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. அவ பொண்ணை இழந்து திருந்தல. அவ புருஷனும் ஜெயில இருக்கான். அண்ணே இதுக்கு மேலேயே இவர் திருந்தலன்னா யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படியாவது நாசமா போட்டோம். அண்ணே அதுக்கு முன்னாடி என்னையும் அண்ணிய சுட்டு கொன்னுடுங்கண்ணே. பொண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இப்படி பழின்னு அலைஞ்சிங்கன்னா நீங்க அனாதையா தாங்க நிப்பீங்க. உங்க பொண்ணு அங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்க போறா. எல்லாரையும் அழிச்சிட்டு நீங்க மட்டும் தனியா வாழ்ந்து என்னத்தங்க சாதிக்க போறீங்க?
அவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என்ன சுடுங்க 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 சுடுங்க. உங்க கை நடுங்குது இல்ல, பயம் வருது இல்ல, அதான் பணம் அதிகாரம் செல்வாக்கு இதனாலலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும், மனசுக்கு நிறைவா இருக்கணும். நாம யாருக்காக வாழ்ந்தோம், நமக்காக யார் வாழ்ந்தாங்கன்றத வாழ்க்கை. 4 பேர் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, அதான் வாழ்க்கை நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. கொஞ்சம் செல்வாக்கு சரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, இதே ஜனங்க தான் உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. இதத்தான் உன் மாப்பிள்ளைய நிரூபிச்சிருக்கான், நான் பெத்த புள்ளைய நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நீயே நிரூபிக்கிற. அண்ணே சுடுனே, சுடு, தாராளமா சுடு. இது பாரு, எனக்கு சாவை பத்தி பயமே கிடையாது, வாழணுங்கிற வைராக்கியமும் கிடையாது. சுடுனே, இப்ப சுடு. பாத்துமா, உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இல்ல. அண்ணே, எங்கண்ணே வெள்ளி தொட்டில ஆர்டர் பண்ணிருக்கீங்க? தோமா அந்த கடை தாமா. இந்த கடையா? ஆமாமா, நான் போய் பார்த்து ரெடியா தான் வாங்கிட்டு வந்துறேன். வாங்கிட்டு வாங்க. ஏமா இங்க நிப்பாட்டிட்டீங்க? அது ஐயா பண்ண தொட்டில் வாங்க போயிருக்காருடா. அண்ணே, அங்க ஒரு ஃபேமிலி நிக்குதுல்ல, அதுல நடுவில் நிக்கிறாருல, வெள்ளை வேட்டி சட்டை போட்டுன்னு அந்த மாதிரி பேசிட்டு நிக்கிறாரு, அவர் தான் கிருஷ்ணன். ஆளை நல்லா பார்த்துங்க. பெரிய எடுத்து விவகாரம், ஆளை மாற்றி எதுவும் பண்ணிடாதீங்க. அது எப்படி மாறும்? அத்தனை பேர்ல அந்த ஆள் தானே வயசான ஆளா இருக்காரு, அடையாளம் மாறாது. சரி, அப்ப காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன். மத்தியானத்துக்கு மேல வரதா சொல்லியிருக்காங்கல்ல, பூஜை உச்சத்துல இருக்கும் போது போட்டு தள்ளிடு. மிச்சதான் நாங்க பாத்துக்கிறோம். கையெல்லாம் நடுங்குதுப்பா. அண்ணே, விநாயகன் என்கிட்ட கையை நீட்டி காசு வாங்கியிருக்க, மறந்துடாத. தப்பாக தான் நடந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்க. சரிப்பா, திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அக்கா, ஏன் நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இல்லம்மா, ஐயாவு வெள்ளி தொட்டில் வாங்க போயிருக்கான். சரி சரி, இங்கேயே நிக்க வேணாம், வாங்க போய் பூஜை சாமான்லாம் வாங்குவோம். என்ன சொல்ற கவிதா? அந்த கடையில 4 பேர் நிக்கிறாங்கல்ல? ஆமா, அதுல சட்டை இல்லாம வெறும் உடம்போட நிக்கிறான்ல, அவன் தான் அத்தை. அதோ முன்னாடி நிக்கிறான். ஆனா அந்த ஆளை பார்த்தா ஏதோ கோயில் சாமியாடி மாதிரி தெரியுது. ஆமா அத்தை, அந்த ஆள் தான், அதே ஆள் தான். என்னம்மா சொல்ற?
மாமா அந்த ஆளு என் விஷுவல்ல வந்து அதே ஆள் தான். கவிதா, இந்த ஆள் அவன் விஷுவல்ல வந்தாரு. ஆமா திலீபா, விஷுவல்ல கையில அருவாளோட அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு வாயில இருந்து ரத்தம் வழிஞ்சதுன்னு சொன்னல அதே ஆள் தான். இந்த ஆள் தான் அக்கா. இந்த ஆளு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? இல்லக்கா, இந்த ஆளு நான் முன்ன பின்ன நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா இந்த ஆளு தான் நான் என் விஷுவல்ல பார்த்தேன். என்ன நீங்க இப்படி பாக்குற ஆளையெல்லாம் இவனதான் நான் விஷுவலா பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல பிரபா, இதே முகத்தை தான் நான் பார்த்தேன். ஐயோ அத்தை, காலையில இருந்து நான் பார்த்ததெல்லாம் ஒண்ணுனா நடக்குது அத்தை. அப்ப நான் கோவில்ல வச்சு பார்த்ததும் நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தை. கவிதா, ஒண்ணும் நடக்காதுமா, தைரியமா இரு. இல்ல மாமா, விஷுவல்ல வந்ததெல்லாம் சரியா நடக்குது இல்ல. அத்தை முகத்துல ரத்தம் தெரிச்சது, நீங்க மயங்கி கீழே விழுறது, கண்டிப்பா எல்லாமே நடக்கும்னு தோணுது. கவிதா, இப்பதானே அப்பா விநாயகம் வீட்டுல மயங்கி விழுந்தாரு. இல்ல, இவர் மயங்கி விழுந்தது அவங்க வீடு இல்ல. என் விஷுவல்ல இவர் மயங்கி விழுந்தது வேற ஒரு இடம். அதோ அந்த ஆளு வாயில ரத்த வழியா நின்னுட்டு இருந்தான். அத்தை ப்ளீஸ் அத்தை, இப்பவாது நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம், சாமியும் கும்பிட வேண்டாம், இப்படியே திரும்பி போயிடலாம் ப்ளீஸ். ஐயோ அனி, என்னத்தையோ கனவு கண்டிருக்க, அதை நினைச்சு நினைச்சு தேவையில்லாம இப்படி பயந்து இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லடா, அதோ அந்த கடையில நீளமா முடிய வளர்த்துக்கிட்டு சட்ட படம் ஒருத்தர் நிக்கிறான்ல, இவளுக்கு கனவு மாதிரி ஒரு காட்சி வருது இல்ல, அதுல அவரை பார்த்ததா சொல்றான். அவரா? டேய், நம்ம கோயிலுக்கு போறோம்ல, அந்த கோயிலுக்கு சாமியாடி அவர் தான்டா. எனக்கு பயமா இருக்கத்த, வேண்டாத்த, போயிடுவோம். கவிதா, என்ன பேச்சு பேசுற? இல்ல திலீபா, எனக்கு பயமா இருக்கு, வேண்டான்னு தோணுது. நாம திரும்பி சென்னைக்கு போயிடலாம், சொன்னா கேளுங்க. சரி சரி, யாரும் பதட்டப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாம ஹோட்டல் ரூமுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. ஆமா கவிதா. முதல்ல இந்த தண்ணியை குடி. அத்தை வேணாம் அத்தை. குடிமா, அப்புறம் பேசிக்கலாம். குடி. அத்தை, அடுத்தடுத்து அந்த விஷுவல்ல வந்த மாதிரியே நடக்குது. முதல்ல கார் மோதினது, குழந்தைங்க பிரபாக்கு கொடை குத்துனது, அப்புறம் இந்த பூசாரி. அத்தை, உங்க முகத்துல ரத்தம் தெரிச்சது. ஐயோ வேண்டாம் அத்தை, நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம் அத்தை, சென்னைக்கே போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் விஷுவல் தான் பாக்கி இருக்கு. மாமா நெஞ்சு புடிச்சிட்டு, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அத்தை, அதுக்குள்ள நம்ம போயிடலாம் அத்தை. அத்தை சொன்னா கேளுங்க. என்னது இது? இதே நீ 1000 தடவைக்கு மேல சொல்லிட்ட, இதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? ஐயோ அதெல்லாம் உனக்கு பார்த்தாதான் புரியும். நான் பார்த்த காட்சியெல்லாம் நிஜத்துல பாக்குற மாதிரி இருக்கு. நெஞ்செல்லாம் அப்படியே நடுங்குது, உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி சொல்றது? வேண்டாம் திலீபா, நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம். ஐயோ அண்ணி, என்ன நீ இதெல்லாம் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம சென்னைக்கு உடனே திரும்பி போயிடலாம். இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் இரு கவிதா. என்ன கவிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ அத்தை சொன்னா கேளுங்க அத்தை, எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ். கவிதா இங்க பாரு, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அப்புறம் என்ன பயம்? பதறாம இரு கவிதா. அம்மா, இவ எதுக்கு இந்த விஷயத்துல இவ்வளவு பயப்படுறேன்னு எனக்கு சுத்தமா புரியலமா. கவிதா, சாதாரணமான ஒரு கற்பனை விஷயம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படுற நீ? அக்கா பாவம், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான்க்கா தெரியும். நீ இப்படி எல்லாம் பேசாதக்கா. அம்மா, நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கும் தெரியலடா. சொல்ல போனா இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ இவ சொல்றதா சரின்னு எனக்கும் தோணுது. ஆனா இத வெளியில சொல்ல பயமா இருக்கு. அப்பா ஆசைப்பட்டுட்டாரு, நம்ம எல்லாரும் இங்க வந்துட்டோம். ஆனா இங்க வந்த அப்புறம் என்னெல்லாம் நல்லது நடந்திருக்குன்னு பாத்தியா? அம்மா, கவிதா என்னதான் சொன்னாலும் நீங்களும் அப்பாவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிட்டீங்கம்மா. உங்க மனசுல இருக்க சந்தோஷம் உங்க முகத்துல நல்லா தெரியுதுமா.
ஆமா, உண்மைதான் நட்ராஜ். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இங்க வர விருப்பம் இல்லதான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மந்திரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மனசனமோ மொத்தமா விடுதலான மாதிரி இருக்குடா. எனக்கே சந்தோஷமா இருக்கப்போ உனக்கு சந்தோஷமா இருக்காதா அம்மா? ஆமாண்ண, இங்க வந்து இறங்கின நிமிஷத்துல இருந்து என் மனசுக்குள்ள சந்தோஷம் அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கு. நான் வளர்ந்த இடத்த பார்த்தோம் என் பழைய உறவே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ என் அப்பா அம்மாவோட போட்டோ என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இவரோட அக்கா வீட்டுக்கு போனோம். எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டோம். மனசுக்கு நிறைவா எவ்வளவோ நடந்திருக்கு. ஏமா கவிதா, எவ்வளவு நல்ல விஷயமும் உன் விஷுவல்ஸ்க்கு மீறி தானே நடந்திருக்கு. ஆனா கோவில்ல மட்டும் எப்படிமா கெட்டது நடக்கும்? இத பாரு, நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாதுமா. நம்பிக்கையோட இரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. ஆனா பயமா இருக்கு, அவ்வளவுதான். ஐயோ கவிதா, திரும்ப திரும்ப அதே சொல்லாத. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? இவ சொல்றத பார்த்தா எனக்கே அங்க போக வேண்டாம்னு தான் தோணுது. இத பாரு நட்ராஜ், இவளை பார்த்து நீ கோவப்படாத. முதல்ல இவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. மா சும்மா இருக்குமா, இவ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே கோவம் வருது. டேய் பின் என்னடா, என்ன கவிதா, நான் தான் சொன்னல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தைரியமா நின்று சமாளிக்கலான்னு. டேய் பொறுமையாடா. இங்க பாருங்க, நீ நம்ம எல்லாரும் இந்த ஊருக்கு வந்ததை தெரிஞ்சு வந்தாரா தெரியாம வந்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து அதே சமயம் தான் அந்த விநாயகமும் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவர் நிச்சயமா பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மோட்டிவோட தான் வந்திருக்காருன்னு நந்தினி எனக்கு காலையிலே போன் பண்ணி சொல்லிட்டான். என்னடா என்ன சொல்ற? ஆமாப்பா, இந்த விஷயத்த பிரபா எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். ஆமாப்பா, அவர் ஏதோ தப்பு பண்ண போறாருன்னு அந்த பொண்ணுக்கே தோணி இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு எங்களுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ணா. அதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். என்ன நடந்தாலும் சரி, இதுல இருந்து பின்வாங்கிறது முட்டாள்தனம்னு. எங்க அப்பா தான் சொந்த ஊர் மண்ணை மிதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பெத்த பிள்ளைங்களை அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது எங்களோட கடமை முடிவு பண்ணி தான் துணிஞ்சு இங்க வந்தோம். கவிதா, எங்க அப்பா எங்களுக்கு எந்த குறையுமே வச்சதில்ல. நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் அவர் பண்ணிருக்காரு. அதுக்கு பதிலா அவர் ஆசைப்பட்டதை நாங்க பண்றது தானே எங்களோட கடமை. ஆனா எங்களுக்கு பயமா இருக்கே மாமா. இதுதான் இதுல இருக்கிற பிரச்சனையே. கவிதா தானும் பயந்து நம்ம எல்லாரையுமே பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. அப்பா இங்க வரணும்னு ஆசைப்பட்டாரு, நாமளும் வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு போகணுங்கிற அவர் ஆசையை நிறைவேற்றிட்டா நம்ம எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போலாம்ல. அதுக்கே வேண்டாம் வேண்டாம் தடை போடுற கவிதா. கவிதா, அழாம இருமா. கவிதா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, சும்மா இருக்க மாட்டியா? என்னடா இது திலீபா? சொல்ல சொல்ல இவளையும் திட்டிக்கிட்டே இருக்க. அந்த விநாயகர் ஏதோ பண்ணிடுவாருன்னு இப்ப கூட நீங்க சொன்னீங்கல்ல. கோயில்ல வச்சு அந்த ஆள் ஏதாவது பண்ணிட்டா நீங்க என்னடா பண்ணுவீங்க? அத நினைச்சு இவ பயப்படுறது தப்புன்னு சொல்றீங்களா? அம்மா, அப்ப நாங்க 4 பேர் எதுக்குமா இருக்கோம்? அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு நடக்க நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? இப்ப என்ன, கோயில் போறது மட்டும் தானே பாக்கி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் கொஞ்சம் இருங்கடா. நான் ஆசைப்பட்டேன்றதுக்காக எல்லா விஷயமும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்புறம் பேசலாம். அப்பா என்னப்பா சொல்றீங்க? யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. ஏன்னா என் மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக வீணா ரிஸ்க் எடுக்கணும்? வந்தோம், பார்த்தோம், சந்தோஷமா இருந்தோம், இதுவே போதும். பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோம். உமா, பாப்பா, என்னப்பா இது? நீங்க இப்படி பேசினா? இல்லடா, என் உள் மனசு வேணா வேணாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊருக்கு வரணும், இந்த மண்ணை மிதிக்கணும், சாமியை பார்க்கணும்னு என் மனசுதான் சொல்லிச்சு. இப்போ அதே மனசுதான் வேண்டான்னு சொல்லுது. எப்போ என் மாமா வீட்டிலேருந்து வெளியே வரும்போது தலை சுத்தி கீழே விழ போனேனோ அப்பவே உமா என் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா உமா, அத சொன்னா வீணா நீங்கெல்லாம் பயந்துருவீங்களேன்னு தான் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தான் என் உள் மனசு சொல்லுது. அதனாலதான் நானே சொல்றேன், எல்லாரும் திரும்பி ஊருக்கு போயிடலாம். என்னடா சொல்ற? பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கணும், நேர்த்திக்கடன் செலுத்தணும், குறி கேட்கணும். தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு தானே ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். இப்ப வந்துட்டு கும்பிடாம போனா இதுவே பெரிய குத்தம் ஆயிடாதா?